ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் கிரிக்கெட் லைவோட ஹைலைட்ஸ் தான். அதாவது வந்து நம்ம டெய்லி மார்னிங் லைவ் கொடுக்குறோம், கிரிக்கெட் லைவ். அது நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சேனல் பார்க்குறவங்களுக்கும் தெரியும். புதுசாக வந்து பார்க்குறீங்கனாலும் நம்ம சேனலில் போய் லைவில் பார்த்தீங்கனாலும் டெய்லி மார்னிங் வந்து லைவ் கிரிக்கெட் வீடியோ இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 7 o'clockலேருந்து 8:15 வரைக்கும் லைவ் ஓடும். நீங்கள் அந்த லைவ் வந்து டெய்லி மார்னிங் லைவ் பார்க்குறவங்க வந்து பாருங்கள். இப்போ அந்த மேட்சோட ஹைலைட்ஸை மட்டும் மூமெண்ட்டை வந்து தனியாக வீடியோவாக டெய்லி அப்லோட் பண்ணுவோம் இந்த வீடியோவில் வந்து. அதாவது கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 நம்ம டீம் எல்லாருமே கிரவுண்டுக்கு வந்துடுவோம். அதுலேருந்து ஒரு 7 o'clock டீமை பிரித்தோம்னா 7லேருந்து 8:15 வரைக்கும் விளாடுவோம். இதுதான் ரெகுலர். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி எல்லோரும் ஜிம்முக்கு போவாங்க, இன்டோர் கேம்ஸ் எதாவது இருந்தால் போவாங்க, அது போக வாக்கிங் போவாங்க. நம்ம அப்படி கிடையாது. நம்ம டீம் வந்து பார்த்தீங்கன்னா நேசமணி கிரிக்கெட் கிளப்பு, அதாவது என்சிசின்னு வச்சுருப்போம். அதனால நிறைய பேர் என்சிசின்னு என்னன்னு கேட்டிங்க, ஒரு ஷார்ட்டாக வச்சா நல்லா மாசாக இருக்குன்னு தான் என்சிசின்னு வச்சேன். நம்ம கிளப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50-60 பிளேயர் இருப்பாங்க. ஆனால் டெய்லி ஆக்டிவாக இருக்கிறது 15லேருந்து 25 பிளேயர் வருவாங்க கிரவுண்டுக்கு. அப்படிங்கும்போது அதை ரெண்டாக பிரித்து ஒவ்வொரு டீமுக்கு ஒவ்வொரு கேப்டனை போட்டு மேட்ச் ஆடுறது தான் டெய்லி மேட்ச் நடக்கும். அதை ரெண்டாக பிரித்து ஒவ்வொரு டீமுக்கு ஒவ்வொரு கேப்டன் போட்டு டெய்லி மேட்ச் நடக்கும். ஹைலைட்ஸில் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி நடந்த மேட்சோட ஹைலைட்ஸ் தான். 4ஆம் தேதி 2 மேட்ச் நடந்துச்சு. மொதல் மேட்ச் வேகமாகவே முடிஞ்சிச்சு, ஃபர்ஸ்ட் ஆஃப் மொதல் மேட்ச். அதனால் 2ஆம் மேட்ச் நடந்துச்சு. 4ஆம் தேதி வந்து 2 மேட்ச் நடந்துச்சு. மொதல் மேட்ச் வேகமாகவே முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் மேட்சோட ஹைலைட்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் விசஸ் அலெக்ஸ் தான் அந்த மேட்சோட கேப்டனு. விஜய் யாரும் கிடையாது, நான் தான். சரியா? அதாவது என்னன்னா, இப்போ நம்ம யோசிப்போம்ல, ஒரு பிளேயர் இருக்காரு. இப்போ ஐபிஎல் மேட்ச்லேயே நினச்சிங்கன்னா ஒரு பிளேயர் இந்த டீமில் சரியாகவே ஆட மாட்டார். அவரை தூக்கி அடுத்த வருஷம் இந்த டீமில் போட்டால் அடின்னு அடிப்பான். இவன் பார்த்துட்டு என்னடா எங்கள் டீமில் இருக்கும்போது அடிக்கவே இல்லையாடான்னு நினைப்போம். அது மாதிரி தான் நேற்று நல்லா விளாட்ன பிளேயரை நம்பி நான் எடுத்தேன். என் டீமை குழி தோண்டி போச்சிட்டாங்க. சரியா? ஃபஸ்ட்டு டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆனது தப்பாக போச்சு. 38-39 ரன்லேயே எங்கள் டீமை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சேசிங் வந்த டீம் வந்து 5 ஓவருக்குள்ளே சேசிங்கை முடிச்சிட்டாங்க. இதோட ஹைலைட்ஸ், விக்கெட்ஸ் அண்ட் 4 6s வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் கண்டினியூஸாக வரும். பாருங்கள் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க கைஸ். ஹைலைட்ஸ் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். அதில் மாசா வின் பண்ணியாச்சு. வீக்கெண்டில் கிரிக்கெட் விளாட்றத விட காலையில் கிரிக்கெட் விளாண்டோம்னா அன்றைக்கி டேட்டே சூப்பராக இருக்கும். அன்றைக்கி நம்ம ஒரு 4 அடித்தோமோ 6 அடித்தோமோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொமெண்டமாகவே இருக்கும். அன்னைக்கு ஃபுல்லாகவே நினச்சிக்கிட்டே இருக்க தோணும். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம காலையில் கிரிக்கெட் விளாட்றோம். இன்னைக்கு மட்டும் ஜெவஸ்டி நல்லா போடுவான்டா. இவனுக்கு ஓவர் கொடுத்தா மட்டும் அடிச்சு தலையா போறீங்க நீங்க. சிச்சி 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 அப்படி நீங்க அடிக்க சிச்சி அதான் முடிச்சு விட்டாங்க. சூப்பர். மேல பாருங்க எல்லாரும் அலங்கார பம்பலிலே அதானடா. இந்த பாருங்க இவன் அவுட்டு. அக்கா அக்கா கேட்ச். அக்கா அக்கா ஒரு கல்லு ஒரு அசிங்கமாய் போச்சு. ஆடணும் பொறுமையா, நீ செவனே பொறுமையா ஆடணும். அதே இறங்குதா ஆடுனே. நீ உனக்கு கீப்பர் வச்சு முடிச்சிட்டாங்க பாரு. இறங்குங்க, வேற ஆள் இல்ல, அதான் போயிட்டு அங்க பார்த்தல நடுங்குது கைய வரைக்கும் புடிச்சாரா கேட்ச். உண்மையிலேயே தரமான பேட்டிங் நீங்க. அட கன்றாவியே, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? ஓடு ஓடு குடு குடு. உங்க அக்கா நமக்கு அவனே கையில குடுக்குறேன். வாங்க போக வேண்டாம். அட நம்மால ஏய் டேப்ல அடிக்கிற மாதிரி அடிக்கறடா. டேய் இழுத்தறடா. ரன்னரா சொல்லிட்டியா? என்ன அஜய் நைட் அடிச்ச ஸ்டிக்கர். நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. 4 ஆல்ல எடுத்தல் முதல் 6 4 இந்த பாத்தீங்களா? இப்போ பவுலிங் போட்டு வந்து ஸ்லிப் பண்ணிட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கீப்பர் வந்துருவான். பேட்டிங் ப்ரோ ஆல்ல பவுண்டரி.
பேட்டிங் ப்ரோ